ஏன் வந்து அதிகமான கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தேன் கமெண்ட்ல. சோ அதுக்கு உண்டான ரீசன் நான் சொல்றேன். எஸ்டிக்கு உண்டான கட் ஆஃப் நான் போடல. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோ டிஎன்பிசி சொன்னதை வச்சு இப்போ நடந்த போலிங்கை வச்சு போலிங்லயும் ஆல்சோ பாத்தீங்கன்னா நீங்க வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. லாஸ்டா நம்ம குரூப் 2A உண்டான கட் ஆஃப் வீடியோ போட்டிருந்தோம். சோ அதுல எஸ்டி உண்டான கட் ஆஃப் நம்ம போடல. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா போல்ஸ் வந்துகிட்டே இருந்து ஓகேங்களா. சோ அந்த போல்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் வர முடியல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2500க்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் போல் பண்ணிருக்கீங்க. அத பேஸ்ட் ஆன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தென் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா ஃபீமேலுக்கு ஏன் வந்து அதிகமான கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தேன் கமெண்ட்ல. சோ அதுக்கு உண்டான ரீசன் நான் சொல்றேன். ஏன் வந்து ஃபீமேலுக்கு அதிகமா நான் கட் ஆஃப் கொடுத்தேன் அப்படின்றக்காண்டி. தென் எக்ஸ் சர்வீஸ்மென் சரிங்களா. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கு உண்டான கட் ஆஃப் நான் இந்த வீடியோல சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம போய் எஸ்டி அண்ட் இஎஸ்எம் க்கு உண்டான கட் ஆஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு எதனால அதிகமா சொன்ன ரீசனையும் பார்ப்போம். சோ வாங்க. சோ எஸ்டில பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்க்கு குரூப் 2ல எவ்வளவு வரும் அப்படின்றத பார்ப்போம். 135 வரலாம் சரிங்களா. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் போல் தான் ஓகேங்களா. என்னோட பர்சனலா எந்த இதுமே கிடையாது. போல வச்சு தான் உங்களுக்கு பண்ணிருக்கேன். லாஸ்டா போட்ட வீடியோ அதுதான், இதுவும் அதுதான் சரிங்களா. நெக்ஸ்ட் எஸ்டி மேல். சோ 140 வரும். எஸ்டி மேலுக்கு வந்து 140 குரூப் 2க்கு வரும். குரூப் 2 மெயின்ஸ்க்கு வரும். எஸ்டி ஃபீமேல் 138 சரிங்களா. எஸ்டி ஃபீமேலுக்கு 138. சோ இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் செக்யூரா உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. சோ அடுத்து குரூப் 2A இதுக்கு எஸ்டி பிஎஸ்டிஎம். சோ 130 கேள்விகள் நீங்க போடணும். 130 கேள்விகள் நீங்க போடணும். சோ அடுத்து எஸ்டி மேல் 138 கேள்விகள் நீங்க சரியா போட்டுருக்கணும். எஸ்டி ஃபீமேல் 136 கேள்விகள் நீங்க சரியா போட்டுருக்கணும். சோ இப்படி நீங்க இந்த ரேஷியோல நீங்க क्वेश्चन கரெக்ட்டா போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமெடி பாருங்க. நம்ம எடுத்திருந்த போல மோர் தென் 2500 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க போல் பண்ணிருக்கீங்க ஓகேங்களா. இதுல பிஎஸ்டிஎம் மேல் ஃபீமேல் ஓகேங்களா. நான் வந்து ஜெனரலான தான் சொல்றேன். சோ இதுக்கு மேல உள்வதுக்கெல்லாம் நிறைய இருக்கு சரிங்களா. சோ அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன். சோ இவங்களுடைய கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 125 பிளஸ் இருக்க வாய்ப்பு. 125 பிளஸ் இருக்க வாய்ப்புகள். சோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 125 மேல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. சோ இத பேஸ் பண்ணி தான் அந்த போல பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் சொல்றேன். தென் ஃபீமேல் ஏன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேலுக்கு நான் வந்து அதிகமான கட் ஆஃப் வந்து ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணேன். அதுக்குண்டான காரணத்தை நான் சொல்றேன். லாஸ்டா நடந்த 2020 நடந்த குரூப் 1 எக்ஸாம்ல சரிங்களா பிலிம்ஸ் கட் ஆஃப் டிஎன்பிசி வெளியிட்டு இருக்காங்க. சோ பிரைவேட் கட் ஆஃப் கிடையாது. டிஎன்பிசி வெளியிட்ட கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணேன். பாருங்க பிசி ஜெனரல் சரிங்களா. பிசில வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் விமன் பாருங்க 202 195 விமனுக்கு 204. சோ 202 204 பாத்தீங்களா இன்க்ரீஸ் ஆயிருக்கா. சோ இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொன்னேன். சோ இதே மாதிரி உங்களுக்கு எம்பிசி டிஎன்சி வாங்க. சோ அங்கேயும் விமனுக்கு வந்து பாருங்க எம்பிசி டிஎன்சி விமன் 204. சோ 204 காமனா வந்து பாத்தீங்கன்னா 202 காமனா 202. சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்குங்களா. சோ இதுலயும் 2 क्वेश्चन வந்து 2 மார்க் 1.5 மார்க் அதிகமா இருக்கா. சோ இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அதிகமா ஃபீமேலுக்கு கட் ஆஃப் இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் அதிகமா பேர் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ குடும்ப தலைவிகள் அதிகமா நிறைய பேர் குரூப் 2 குரூப் 4 எஸ்பெஷலி வந்து குரூப் 2 குரூப் 4க்கு அதிகமா படிக்க ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி இருக்கும்போது காம்படிஷன் ஏன் ஏறாது யோசிச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஏறத்தான் செய்யும். சோ அதனால தான் சொல்றேன் ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா சோ நமக்கு ஃபீமேல் கோட்டா இருக்கு அப்படின்றதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா லத்தாச்சிகளா இருக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சில்லி மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மள பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கும். சோ ஈவன் தான் வந்து மேலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான கட் ஆஃப் இருக்கு இல்லன்னு சொல்லல. பட் கம்பேரிட்டிவ்லி இப்போ ஒரு ஸ்டூடண்ட்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. நீங்க மேலே ஃபீமேலை கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் சொல்றேன். ஒரு 20 பேர் இருக்கக்கூடிய ஜென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து ஸ்டூடண்ட்ஸ் ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா 50 பேர் இருக்காங்க. இந்த ரேஷியோவே பாருங்க. சோ இப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து பாத்தீங்கன்னா அவங்க காம்படிஷன் அவங்களுக்குள்ள காம்படிஷன் ஏற இருக்கு. சோ அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷன் இருக்கும்போது கட் ஆஃப் ஏறத்தான் செய்யும். சோ அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை பேஸ் பண்ணி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா
நம்ம டிஎன்பிஎஸ்சியோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லணும். என்னுடைய பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கட் ஆஃபும் கிடையாது. சரிங்களா? சோ டிஎன்பிஎஸ்சி சொன்னதை வச்சு இப்போ நடந்த போலிங் வச்சு போலிங்லயும் ஆல்சோ பாத்தீங்கன்னா நீங்க ஃபீமேலுக்கு தான் அதிகமா பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ 140 பிளஸ் 150 பிளஸ் ஃபீமேலுக்கு அதிகமா இருப்பாங்க இல்லையா? சோ மென் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இல்லன்னு சொல்ல. ஏன்னா அதிகமான காம்படிஷன் உங்களுக்குள்ள இருக்கு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட கருத்தை எதுவும் சொல்லல. இது வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சொன்னதை தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சோ மோர் டவுட் இதா இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் நான் பண்றேன். சோ நன்றி, வணக்கம்.